வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு பல்லவர் வரலாறு. பல்லவர்கள்னா யாரு, அவர்களுடைய ஆட்சி காலம், சிறப்பாக ஆட்சி செய்த பல்லவ மன்னர்கள், அதற்கான சான்றுகள், இதெல்லாம் பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் UN அபிஷியல் கற்போம் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் தமிழ்நதி. சாதவாகனர் காலத்துல குறுநில மன்னர்களா இருந்தவங்க தான் சாதவாகனருடைய வீழ்ச்சிக்கு அப்புறமா பேரரசர்களா மாறிய பல்லவர்கள் அப்படிங்கிறது ஒரு சாராருடைய கருத்து. பகலவர் அப்படின்னு சொல்லக்கூடிய பாரசீக மரபினரா இருக்கலாம் அப்படிங்கறதும் சொல்லப்படுறது உண்டு. மணிமேகலை நூல்ல சொல்லப்படக்கூடிய மணிபல்லவ தீவுல சோழன் கிள்ளிவளவனுக்கும் அங்க இருக்கக்கூடிய நாக கன்னிகையான பீலிவளை அப்படிங்கிற பெண்ணுக்கும் பிறந்த தொண்டை நகரத்தை ஆட்சி செய்த இளந்திரையன் தான் முதல் பல்லவ மன்னன் அப்படிங்கிற கருத்தும் சொல்லப்படுறது உண்டு. பல்லவர்கள் யார் அப்படிங்கிற கேள்விக்கு நிறைய விதமான கருத்துக்கள் இருக்குது. ஆனா எந்த கருத்துமே மெய்ப்பிக்கப்படாததா இருக்குது. பல்லவர்கள் ஆட்சி காலத்தை பத்தி பார்க்கலாம். பல்லவர்கள் 3ஆம் நூற்றாண்டுல இருந்து 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஆட்சி செய்து வந்திருக்காங்க. களப்பிரர் வீழ்ச்சிக்கு அப்புறமா ஏறத்தாழ ஒரு 600 ஆண்டுகள் தமிழகத்தை ஆட்சி செய்து வந்தாங்க. பல்லவர்களுடைய ஆட்சி காலத்தை 3 வகையா பிரிக்கலாம். முற்கால பல்லவர்கள், இடைக்கால பல்லவர்கள், பிற்கால பல்லவர்கள். பல்லவர்களுடைய தலைநகரமா காஞ்சி இருந்திருக்கு. துறைமுகமா மாமல்லபுரம்னு சொல்லப்படக்கூடிய மல்லை. சின்னம் சிங்கம், நந்தி, கப்பல். முற்கால பல்லவர் பத்தி பார்க்கலாம். முற்கால பல்லவர்களுடைய காலகட்டமா 250 இருந்து 350 வரைக்கும் சொல்றாங்க. இந்த முற்கால பல்லவர்கள்ல சிவஸ்கந்தவர்மனும் விஜயஸ்கந்தவர்மனும் சிறப்பாக ஆட்சி செய்த பல்லவ மன்னர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த முற்காலத்துல 5 பல்லவ அரசர்கள் ஆட்சி செய்ததாவும் இவர்களுடைய பட்டய மொழியானது பிராகிருதத்திலையும் இருந்திருக்கு. முற்கால பல்லவர்கள் பத்தி அதிகமான சான்றுகள் கிடைக்கல. அவங்க வெளியிட்ட சில பட்டயங்கள் வழியாதான் முற்காலத்துல 5 அரசர்கள் ஆட்சி செய்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா இடைக்கால பல்லவர்கள் 350 இருந்து 570 வரைக்கும் ஆட்சி செய்திருக்காங்க. குமாரவிஷ்ணு, கந்தவர்மன், வீரகூச்சவர்மன், சிம்மவர்மன் போன்ற 9 அரசர்கள் இடைக்காலத்துல ஆட்சி செய்ததா சொல்லப்படுது. இடைக்காலத்துல வெளியிடப்பட்ட பல்லவ மன்னர்களுடைய பட்டயங்கள் சமஸ்கிருத மொழியில இருந்திருக்கு. குமாரவிஷ்ணுக்கும் பீகாரை ஆண்ட சமுத்திரகுப்தருக்கும் இடையே போர் நடந்ததுல குமாரவிஷ்ணு தோற்கடிக்கப்பட்டதா சில குறிப்புகளும் காணப்படுது. இடைக்காலத்துல ஆட்சி செய்த பல்லவர்கள் பத்தின போதிய சான்றுகளும் கிடைக்கப்படல. அடுத்ததா பிற்கால பல்லவர்கள் 575 இருந்து 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பிற்கால பல்லவர்கள் ஆட்சி செய்திருக்காங்க. தமிழகத்துடைய பல்லவர் வரலாறுல பிற்கால பல்லவர்கள் தான் முக்கியமானவங்க. பக்தி இலக்கியம் உருவான காலகட்டமா இந்த காலத்தை சொல்றாங்க. பிற்கால பல்லவர்கள் காலத்துல வெளியிடப்பட்ட பட்டயங்கள் தமிழ் மற்றும் சமஸ்கிருத மொழியில இருந்திருக்கு. பிற்கால பல்லவர் வரலாறு சிம்மவர்மன் காலத்துல இருந்து தொடங்குது. பிற்கால பல்லவர்களா நிறைய அரசர்களா சொல்லலாம். அதுல முக்கியமான அரசர்களை பத்தி மட்டும் இப்ப பார்க்கலாம். சிம்ம விஷ்ணு 555 இருந்து 590 வரைக்கும் ஆட்சி செய்தவர் இவர். 2ஆம் சிம்மவர்மனுடைய மகன். களப்பிரர் கையில இருந்து காஞ்சியை கைப்பற்றி ஆட்சி செய்ய தொடங்குறாரு. அவனி சிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்ட பேரால அழைக்கப்படுறதும் உண்டு. காசக்குடி பட்டயம், வேலூர் பட்டயம் போன்ற பட்டயங்களும் வடமொழி புலவரான தண்டி எழுதிய அவந்தி சுந்தரி கதாச்சாரம் என்ற நூலும் சிம்ம விஷ்ணு செய்த போர் பற்றியும் அவர் பெற்ற வெற்றி பற்றியும் கூறப்பட்டுள்ளது. முதல் மகேந்திரவர்மன் எழுதிய மத்த விலாச பிரகாசனம் அப்படிங்கிற ஒரு நாடக நூல்ல பல்லவ குலத்தை தாங்கும் குலமலை அப்படின்னு சிம்ம விஷ்ணு பத்தி பாராட்டி பேசப்பட்டிருக்கு. அடுத்ததா முதலாம் மகேந்திரவர்மன் 600 இருந்து 630 வரைக்கும் ஆட்சி செய்தவர் இவர். சிம்ம விஷ்ணுவுடைய மகன். முதல் குடவரை கோவில் கட்டிய சிறப்புக்கு உரியவர். விசித்திரமான குடவரை கோவில்கள் கட்டினால விசித்திர சித்தன் அப்படின்னும், நிறைய கோவில்கள் அமைத்ததுனால சேத்தகாரி அப்படின்னும், ஆசை அற்றவனா இருந்ததுனால நிரபேசன் அப்படின்னும், பகைவர்களுக்கு இடி மாதிரி தன்னுடைய போர் திறத்தை காமிச்சதுனால மகா பிடுகு அப்படின்னும், ஓவிய கலை வளர்த்ததுனால சித்திரக்கார புலி அப்படின்னும், பரிவாதினி அப்படிங்கிற வீணை வாசிக்கிறதுல வல்லவரா இருந்ததுனால சங்கீரண ஜதி அப்படின்னும், மத்த விலாச பிரகாசனம் அப்படிங்கிற ஒரு நாடக நூலை எழுதினதுனால மத்த விலாசன் அப்படின்னு பல சிறப்பு பேரால அழைக்கப்பட்டவர் தான் இந்த முதலாம் மகேந்திரவர்மன். இவரது கல்வெட்டுக்கள் திருச்சி மலைக்கோட்டை, சீயமங்கலம், மகேந்திரவாடி போன்ற இடங்கள்லையும், ஆந்திரா, குண்டூர் போன்ற இடங்கள்லையும் காணப்படுது. இந்த கல்வெட்டுகள் எல்லாம் இவர் அமைத்த கோவில்கள் பற்றிய குறிப்புகள் இடம்பெறுகின்றன.
ஆரம்பத்துல சமண சமயத்துல இருந்த முதலாம் மகேந்திரவர்மன் திருநாவுக்கரசர் மூலமா சைவத்துக்கு மாறுறாரு. சமயத்தை ஆதரித்த இவர் மாமண்டூர், மகேந்திரவாடி, சிங்கவரம், நாமக்கல் போன்ற இடங்கள்ல பெருமாளுக்கு குடைவரை கோவிலும், சீவமங்கலம், பல்லாவரம், வல்லம், தலவானூர், திருக்கழுகுன்றம், திருச்சிராப்பள்ளி போன்ற இடங்கள்ல சிவனுக்கு குடைவரை கோவிலும், மண்டகப்பட்டுல மும்மூர்த்திகளுக்கு கோவிலும் கட்டியிருக்கிறாரு. இவரது கட்டிடக்கலை சிறப்ப மண்டகப்பட்டு கல்வெட்டும் இவருடைய இசை சிறப்ப குடுமியான் மலை கல்வெட்டும் வெளிப்படுத்துகின்றன. மகாபலிபுரத்துல இருக்கக்கூடிய ஆதி வராகர் கோவில் மகேந்திரனால கட்டப்பட்டதா சொல்லப்படுது. மகேந்திரன் குடைவரை கோவில்கள்ல நுட்பமான வேலைப்பாடு உடையதா திருச்சி மலைக்கோட்டை கோவில சொல்லலாம். இங்க இருக்கக்கூடிய புடைப்பு சிற்பங்கள் அற்புதமான காட்சியுடையதா இருக்குது. மகேந்திரவர்மன் இசை, நடனம், ஓவியம், நாடகம் போன்ற பல கலைகள்ல ஈடுபாடு உடையவரா இருந்திருக்கிறாரு. அடுத்ததா மகேந்திரவர்மனுடைய மகன் முதலாம் நரசிம்மவர்மன் 630 இருந்து 668 வரைக்கும் ஆட்சியில இருந்தவர். மாமல்லபுரத்தை உருவாக்குனதுனாலையும் சிறந்த போர் திறமை உடையதனாலையும் மாமல்லன் அப்படிங்கிற சிறப்பு பெயரால அழைக்கப்பட்டவர் இவர். நரசிம்மன் யானைப்படை, கப்பல் படை உடையவர். சேக்கிலார் தான் எழுதிய பெரிய புராணத்துல சிறுத்தொண்ட நாயனார் அப்படின்னு குறிப்பிடப்படக்கூடிய பரஞ்சோதி நரசிம்மனுடைய படை தலைவரா இருந்தவர். இந்த பரஞ்சோதியாலதான் நரசிம்மன் வாதாபியை கைப்பற்றி வாதாபி கொண்டான் அப்படிங்கிற சிறப்பு பெயராலையும் அழைக்கப்பட்டாரு. இலங்கை அரசனான மானவர்மன் இலங்கையில பகைவர்களால விரட்டப்பட்டு நரசிம்மன் கிட்ட ஆதரவு கேட்டு அங்க தஞ்சம் புகுந்து கொள்றாரு. தனக்கு ஆதரவு அளித்த நரசிம்மனுக்கு மணிமங்கலத்துல நடைபெற்ற போர்ல உதவி புரிந்து அதுல நரசிம்மன் வெற்றி பெறவும் வைக்கிறாரு. இந்த நிகழ்வை பல பட்டயங்களும் எடுத்து கூறுகின்றன. நரசிம்மன் பாண்டியர்களோட செய்த போர் பற்றி சின்னமனூர் செப்பேடும், சோழன் மற்றும் பாண்டியர்களோட செய்த போர் பற்றி கூரம் பட்டயமும் விளக்குகின்றன. நரசிம்மன் ஆட்சி காலத்துல வெளிநாட்டுல இருந்து வந்த யுவாங் சுவாங் இந்தியாவில இருக்கக்கூடிய 7 புனித நகரத்துல காஞ்சியும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய ஆட்சி சிறப்பை பாராட்டிட்டு போனதா சொல்லப்படுது. மாமல்லபுரத்துல இருக்கக்கூடிய ஒற்றை கல் ரதம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பஞ்ச பாண்டவர் ரதம், அர்ஜுனன் தபசு சிற்பம், திருமூர்த்தி மண்டபம், வராக மண்டபம், மகிஷாசுரவர்த்தினி மண்டபம் இது எல்லாமே முதலாம் நரசிம்மவர்மனால உருவாக்கப்பட்டதா சொல்லப்படுது. அடுத்ததா இரண்டாம் நரசிம்மவர்மன் ராசசிம்மன் அப்படின்ட்டு அழைக்கப்பட்டதும் இவர்தான். இவர் சமஸ்கிருத மொழியில ஈடுபாடு உடையவர். அதனாலதான் இவருடைய காலத்து கல்வெட்டுகள் எல்லாமே சமஸ்கிருத மொழியில இருந்துச்சு. இசை, நாடகம், ஓவியம், சிற்பக்கலை அப்படின்னு பல கலைகள்ல பயிற்சி உடையவர் இவர். சிறந்த சிவபக்தரா இருந்ததுனால சங்கர பக்தன், இசை மேல ஆர்வம் கொண்டிருந்ததுனால வாத்திய வித்யாதாரன், ஆகம விதிப்படி பல கோவில்களை கட்டினதுனால ஆகம பிரியர் அப்படின்ட்டு பல சிறப்பு பெயரால அழைக்கப்பட்டவர் இந்த ராசசிம்மன். காஞ்சியில இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோவில், மாமல்லபுரத்துல இருக்கக்கூடிய 7 கோவில் அப்படின்னு அழைக்கப்பட்ட கடற்கரை கோவில் இது எல்லாமே இவரால உருவாக்கப்பட்டதுதான். அடுத்ததா இரண்டாம் நந்திவர்மன் 730 இருந்து 796 வரைக்கும் ஆட்சி செய்தவர். 65 ஆண்டுகள் ஆட்சி செய்து நீண்ட காலம் ஆட்சி செய்த பல்லவ மன்னன் அப்படிங்கிற சிறப்பு கூறியவர் இவர். நந்திவர்மன் பல போர்கள் செஞ்சாலும் தன்னுடைய நாட்டை இழக்காம தன்னுடைய எல்லையை விரிவுபடுத்திக்கிட்டே இருந்து தன்னுடைய அரசியலை சிறப்பா செஞ்சிருக்காரு. உதயேந்திர பட்டயம், காசக்குடி செப்பேடு, தண்டன் தோட்ட பட்டயம், மகாபலிபுரம் கல்வெட்டு இதெல்லாமே இவருடைய அரசியல் நிலை பத்தி எடுத்து சொல்லக்கூடிய சான்றுகளா உள்ளன. அடுத்ததா மூன்றாம் நந்திவர்மன் 845 இருந்து 869 வரைக்கும் ஆட்சி செய்திருக்காரு. 8 தொகை நூல்களுக்கு கடவுள் வாழ்த்து பாடிய பாரதம் பாடிய பெருந்தேவனார ஆதரித்தவர் இந்த மூன்றாம் நந்திவர்மன். தெல்லாறு அப்படிங்கிற இடத்துல சோழர்கள் மற்றும் பாண்டியர்களோட போரிட்டு அதுல வெற்றியும் பெற்று தெல்லாரி எறிந்த மூன்றாம் நந்திவர்மன் என்ற சிறப்பு பெயரை பெற்றவர் இவர். இவருடைய காலத்துல கடல் வாணிகம் சிறப்பா இருந்திருக்கு. மல்லை, மயிலை அப்படிங்கிற 2 துறைமுகங்கள் இருந்ததா சொல்லப்படுது. சிறந்த சிவபக்தனாவும் இருந்திருக்கிறாரு. வேலூர் செப்பேடு, திருநெய்தான கல்வெட்டு, செந்தலை கல்வெட்டு போன்றவையும் நந்தி கலம்பகம் என்ற சிற்றிலக்கியத்திலையும் இவர் பற்றிய குறிப்புகள் இடம்பெறுகின்றன. மூன்றாம் நந்திவர்மனுடைய மறைவுக்கு அப்புறமா இவருடைய மகன்களான அபராஜிதவர்மனுக்கும் நிருபதுங்கவர்மனுக்கும் இடையே யார் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வாரிசுரிமை போர் திருப்புரம்பியம் அப்படிங்கிற இடத்துல 879 நடக்குது. இந்த போர்ல அபராஜிதவர்மன் வெற்றி பெறாரு, ஆட்சியையும் கைப்பற்றாரு. பல்லவர்கள்ல ஆட்சி செய்த கடைசி பல்லவ மன்னன் அபராஜிதவர்மன் தான். இதோட பல்லவர் ஆட்சி முடிவுக்கு வருது. பல்லவர் காலத்தை பற்றிய சான்றுகள் என்னலாம் அப்படிங்கறத பார்க்கலாம்.
பல்லவர்கள் விட்டு சென்ற செப்பு பட்டயங்களும் கல்வெட்டுகளும் அவர்கள் பத்தி நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குது. பல்லவர்களுடைய கல்வெட்டுகள் மகேந்திரவாடி, பல்லாவரம், தலவானூர், திருச்சிராப்பள்ளி, திருக்கழுங்குன்றம், வல்லம், மாமண்டூர், மண்டகப்பட்டு, மாமல்லபுரம், சித்தன்னவாசர் போன்ற இடங்கள்ல கண்டெடுக்கப்பட்டுள்ளன. பல்லவ மன்னர்கள் எழுப்பிய கற்கோவில்களும் குடைந்த குகை கோவில்களும் பல்லவர் வரலாற்றை எடுத்துரைக்கக்கூடிய சான்றுகளா இன்னைக்கும் இருக்கின்றன. அப்பர் பாடிய தேவாரத்திலையும் சுந்தரர் பாடிய தேவாரத்திலையும் பல்லவர்கள் பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன. பெரிய புராணத்தை இயற்றிய சேக்கிலார் பல்லவர்கள் ஆட்சி செய்த காலத்துல வாழ்ந்தவர். அதனால பல்லவர் காலத்திய தமிழகத்துடைய நிலைய தன்னுடைய நூல்ல குறிப்பிட்டிருக்கிறாரு. பல்லவர்கள் காலத்துல இந்து சமய மறுமலர்ச்சியும் சிற்பம், ஓவியம், கட்டிடக்கலை போன்ற கலை வளர்ச்சியும் உச்சகட்டத்துல இருந்துள்ளது. பல்லவர்கள் காலத்துல தமிழகத்துல நாயன்மார்களும் ஆழ்வார்களும் சைவத்தையும் வைணவத்தையும் வளர்த்ததுக்கான குறிப்புகள் பல நூல்கள்ல இடம்பெறுகின்றன. மகாபலிபுரம் பல்லவர்களுடைய சிற்ப கலைக்கூடமாவே இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பல்லவர்கள் அமைத்த கோவில்கள்ல தூண்களும் சுவர்களும் விமானங்களும் கண்கவரக்கூடிய சிற்பங்களும் அவர்களுடைய கலை திறமையை எடுத்துரைக்கக்கூடியதா உள்ளன. மகேந்திரவர்மன் காலத்து சித்தன்னவாசல் ஓவியங்கள் சமண சமயத்தை சார்ந்தது. இந்த ஓவியங்கள் மூலமா பல்லவர் காலத்துல நடன கலைகள் பெற்றிருந்த ஒரு ஏற்றத்தினை நம்மளால அறிந்து கொள்ள முடியும். மாமல்லபுரத்துல இருக்கக்கூடிய பஞ்ச பாண்டவர் தேர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரே கல்லை கொண்டு கோவிலாக அமைத்த அந்த கட்டிடக்கலை சிறப்பான ஒன்று. பரமேஸ்வரவர்மன் கூரம் என்னும் சிற்றூர்ல அமைத்த சிவன் கோவில் தமிழகத்துல உருவாக்கப்பட்ட முதல் கற்கோவில் அப்படிங்கிற பெருமைக்குரியது. மண்டகப்பட்டுல இருக்கக்கூடிய குகை கோவில்கள்ல பிரமன், சிவன், திருமால் ஆகிய மூவருக்கும் ஒவ்வொரு அறை வீதம் 3 அறைகளோட அமைக்கப்பட்டிருக்கு. இத்தகைய குகை கோவில்கள் சீயமங்கலம், பல்லாவரம், வல்லம், தலவானூர், திருக்கழுங்குன்றம், திருச்சிராப்பள்ளி, மகேந்திரவாடி, சிங்காவரம், நாமக்கல் போன்ற இடங்கள்ல அமைந்திருக்கு. இந்த மாமல்லபுரத்துல இருக்கக்கூடிய தர்மராசர் மண்டபம், கொடிக்கால் மண்டபம் இது எல்லாமே மகேந்திரவர்மனால அமைக்கப்பட்டவை. பல்லவர்கள்னா யாரு, அவங்களுடைய ஆட்சி காலம், எந்தெந்த அரசர்கள் எப்படி ஆட்சி செய்தாங்க, அதற்கான சான்று ஆதாரங்கள் இதெல்லாம் பத்தி இந்த பதிவுல பார்த்தோம். இந்த பதிவு இதோட முடிவு பெறுது. மீண்டும் ஒரு தமிழ் உரையாடலுடன் சந்திக்கிறேன். நான் தமிழ்நதி. நன்றி.